அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, அதாவது உடச்ச கடலை. முந்திரி பாதாம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இது கூட வாசனைக்காக 2-3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போது எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. நான் இது வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண டெசிகேட்டட் கோகோனட், அதாவது தேங்காய் நல்லா துருவிட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கப் அளவு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் எதுவும் தூசு கிடையாது, அதனால் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தூசு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா சிரப் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அண்ட் இது கூட நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் சுகர் சேர்த்தும் நீங்கள் பண்ணலாம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.